பெருநகர் அரசினர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகங்கள் வழங்க வருகை தந்த எம்எல்ஏவுக்கு மாணவர்கள் ரோஜா பூ கொடுத்து உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் படிப்படியாக குறைந்து உள்ளதாக எம்எல்ஏ மாணவர்களிடையே பேச்சு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் பெருநகர் அரசினர் மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆண்டுதோறும் கல்வி பயில்கின்றனர். இப்பள்ளியில் மாணவர்கள் விடுமுறை முடிந்து நடப்பாண்டு இன்று பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் இதில் உத்திரமேரூர் எம்எல்ஏ முனிரத்தினம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள், புத்தகங்கள், நோட்டுகள், புத்தகப்பை உள்ளிட்டவை வழங்கி சிறப்பித்தார். பள்ளி மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு ரோஜா பூ கொடுத்து அன்புடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது மாணவர் தளபதி விஜய் அவர்கள் உங்களாலையும் சப்போர்ட்டால முதலமைச்சர் ஆயிருக்கின்றது உங்களை அனைவருக்கும் தெரியும். நிச்சயமா தளபதி அவர்கள் தமிழர்களின் மக்களின் நம்பிக்கையை போற்றும் விதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு 20-25 நாட்கள் தான் முதலமைச்சராக பதவியேற்று பல துறையில் முன்னேற்றம் கண்டறியப்பட்டுள்ளது. முதலாக லஞ்சம் என்பது படிப்படியாக எல்லா துறையிலும் குறைந்து கொண்டே வருகிறது. இதுதான் நாம் அனைவரும் எதிர்பார்த்தோம். நிச்சயமா இது மட்டுமில்லாமல் எல்லா துறையிலும் சிறந்து விளங்குவேன் என்று அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக நாங்களும் இருப்போம். நான் உங்களுக்கு ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன என்றால், நீங்கள் படிப்பை மட்டும் நன்றாக படிங்கள், கஷ்டப்படுங்க. இந்த வயசுல தான் கஷ்டப்பட்டு நீங்க படிக்க முடியும். வயசாயிருச்சுன்னா 10-12வது தான் உங்களால படிக்க முடியும். இந்த பேஸ் ஸ்கூல் லைஃப்ன்றது பேஸ். பில்டிங் கட்டும் போது பேஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுறாங்களோ அப்பதான் உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இப்போ நீங்க படிப்பை மட்டும் பாருங்க, விளையாடுங்க, படிங்க, இதுதான் உங்களுடைய வேலையா இருக்கணும். சரியா? முன்னெல்லாம் விட்டுருங்க. இப்ப அண்ணவர்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. எங்க கிட்ட போகும்போது சொன்னாரு, ஸ்கூல் போங்க, பசங்கள்லாம் சொன்னீங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ உதவிகளா செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய தேவைகள். அதனாலதான் நான் முதல் ஸ்கூலுக்குள்ள போயிருக்கேன். என்னுடைய முதல் சேலரியை ஸ்கூலுக்காக குடிநீருக்காக கொடுத்திருக்கேன். நம்ம தலைமாசிரியர் சொல்லியிருக்காங்க, பில்டிங்ஸ் வேணும் இருக்காங்க. நிச்சயமா பள்ளிக்கு தேவையான எல்லா உதவிகள் கிட்டத்தட்ட உத்தரவு தொகுதியில எண்ணற்ற பள்ளிகள் உள்ளது. அந்த பள்ளிகள் எல்லாமே செல்லணும் என்னுடைய ஆசை. தளபதியின் ஆசை அதுதான். குழந்தைகள்லாம் போய் பாருங்க, குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யுங்க. அவர்களிடையே எம்எல்ஏ முனிரத்தினம் பேசுகையில், தளபதி விஜய் அவர்கள் உங்கள் சப்போர்ட்டால் முதலமைச்சர் ஆகி உள்ளது உங்கள் அனைவருக்கும் தெரியும். தமிழக மக்கள் போற்றும் விதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். 20-25 நாட்களிலேயே பல துறைகள் முன்னேற்றம் கண்டு உள்ளது. முதலாவதாக லஞ்சம் என்பது படிப்படியாக எல்லா துறைகளிலும் குறைந்து கொண்டே வருகிறது. இதைதான் நாம் அனைவரும் எதிர்பார்த்தோம். நாங்கள் முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து துறைகளும் முன்னேற உதவி செய்யவோம். மாணவர்களாகிய நீங்கள் நன்றாக படியுங்கள். அப்போது தான் உங்கள் வாழ்க்கை நன்றாக அமையும்.